ஃபஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டாங்க மேடம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. அவங்க ரூமே ரொம்ப எம்டியாக இருக்குது. டைம் 11 ஆகுது. இந்த டைமில் இந்த டாய்ஸ் எல்லாமே கீழே இங்கே கிடக்கும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சொப்பு சாமான் வச்சு விளையாடுவாங்க. எல்லாமே பேக்கிங் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது. இந்த டாய்ஸ் வச்சு தான் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அழுகையாக வருது. பொம்மையெல்லாம் அப்படியே இருக்குது. வீடே வெறிச்சோன்னு இருக்குது. அம்மான்னு சொல்லுவாங்க, டிவி போட்டு விடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. யாருமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? அவங்க ஸ்கூல் போயிட்டு அழுகுறாங்க. எனக்கு அதை விட அழுக வருது. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுதான் உண்மையிலே இப்போ தான் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் விட்டுட்டு எப்படி பிரிகிறதுன்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணியிருக்கும். நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை விட்டுட்டு இப்படி தான் பிரிஞ்சிருப்பாங்க போல். கஷ்டமாக இருக்குது. எனிவேஸ் அவங்க அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறாங்க. நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், அடுத்த லெவலுக்கு வரணும், ஹாப்பியாக இருக்கணும். கங்க்ராச்சுலேஷன் ஆஃப் ஃபஸ்ட் டே ஸ்கூல்.